ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:34. ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, உமக்கும் எனக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லி இங்கே வார்த்தையை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிராமத்துக்குள்ளே போகிறார். அங்கே போகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். பிசாசு பிடித்திருந்த மக்கள் அங்கே இருக்கிற பொழுது அதில் ஒருவன் சத்தம் போட்டு சொல்கிறான், நசரேயனாகிய இயேசுவே, நசரேயனாகிய இயேசுவே, நீ இங்கே வருவது என்ன? நீர் வந்தால் எங்களுக்கு பிரச்சனை, நீர் வந்தால் எங்களுக்கு மிகவும் ஆபத்து. காரணம், நீ வருகிற இடத்துல எல்லாம் நான் இருக்க முடியாது. ஆக ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்து அசுத்தாவி கிரியை செய்கிற பொழுது, பிசாசு கிரியை செய்கிற பொழுது, ஆண்டவருடைய நாமம் வருகிற பொழுது, இயேசு வருகிற பொழுது அவனுடைய ஆவி அங்கிருந்து வெளியே போகும் என்று பார்க்கிறோம். ஆகவே இங்கே சத்தம் போடுகிறது அந்த மனிதன் அல்ல, சத்தம் போட்டு சொல்கிறது மனிதன் அல்ல, மனிதனுக்குள்ளே இருக்கிற அசுத்தாவி, பிசாசின் ஆவி. பிசாசு என்ன அறிக்கை கொடுக்குறான் என்ன சொன்னால், 2 வார்த்தை சொல்கிறான். ஒன்று சொல்கிறான், எங்களை கெடுக்கவா வந்தீர் என்று சொல்லிவிட்டு, முதலாவது சொல்கிறான், நீர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்கிறான். தேவன் இன்னார், இயேசு இன்னார், எப்படிப்பட்டவர் என்று அறிவேன். இயேசு குறித்து நல்லா தெரியும். இயேசு எப்படிப்பட்டவர், அவர் வந்தால் என்ன நடக்கும், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய செய்கை என்ன, அவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குது, அதெல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன் என்று சொல்லி பிசாசானவன் சத்தமிட்டு சொல்கிற வார்த்தையை பார்க்கிறோம். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய நாம் எந்தளவுக்கு அவரை அறிந்திருக்கிறோம்? இன்னார் ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்டவர், இன்னார் என்று அறிந்திருக்கிறோமா? அவர் எப்படிப்பட்ட செய்கை நடக்கிறவர் என்று சொல்லி அறிந்திருக்கிறோமா? அவருடைய வல்லமை என்ன என்பதை அறிந்திருக்கிறோமா? அவர் எங்கிருந்து வந்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோமா? ஆகவே பிசாசு அறிந்திருக்கிறான், அவரை இன்னார் என்று அறிந்திருக்கிறான். இரண்டாவதாக அவன் அறிந்திருக்கிறான், தேவனுடைய பரிசுத்தர் என்று அறிந்திருக்கிறான். பிசாசு அசுத்தம் உள்ளவன், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு பாதம் தேவனுடைய பரிசுத்தர், தேவனுடைய குமாரன், தேவனிடத்திலிருந்து வெளிப்பட்டவர், தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், நீயும் பரிசுத்தராக இருக்கிறாய். ஆகவே இயேசுவானவர் பரிசுத்தத்தின் வெளிப்பாடாக, தேவனுடைய வெளிப்பாடாக இந்த பூமிக்கு வந்திருப்பதை பிசாசு அறிந்திருக்கிறான். ஆகவே தான் சொல்கிறான், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லி. இன்றைக்கி உலகம் அறியக்கூடாததை, உலகம் தெரிந்திருக்கக்கூடாததை பிசாசு அறிந்திருக்கிறான். உலகத்துள்ள மக்கள் அறிந்து கொள்ளாததை பிசாசு அறிந்திருக்கிறான். பிசாசுக்கு தெரியும் இயேசு யாருன்னு சொல்லி. இன்றைக்கு அநேகர் பிசாசை ஆராதிக்கிறார்கள், பிசாசை வணங்குகிறார்கள். ஆனால் பிசாசுக்கு தெரியும், என்னை ஏன் கும்பிட வரீங்க, அவர் தான் பரிசுத்தர், இயேசு தான் பரிசுத்தர், இயேசுவை இன்னார்னு அறிந்திருக்கிறேன், அவர் தான் ரத்தம் சிந்தி மரித்தார், அவர் தான் விடுதலை கொடுக்கிறவர், அவர் தான் பாவ மன்னிப்பு கொடுக்கிறவர் என்பதை பிசாசு அறிந்திருக்கிறான். ஆனால் பிசாசோடு கொடுக்கிற ஜனங்கள், பிசாசை ஆராதிக்க போகிற ஜனங்கள் அறியாதிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நீ யாருன்னு சொன்னால் ஒரு சாதாரண நபர் கிடையாது, நீ தேவனுடைய பரிசுத்தர், பரலோகத்திலிருந்து வந்த வெளிப்பாடு, பரலோகத்தில் பிதாவுக்கு இணையாக உள்ள நபர், பரலோகத்தில் பிதாவுடைய வெளிப்பாடாக நீ வந்திருக்கிறாய். ஆகவே தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நீரும் இந்த பூமிக்கு பரிசுத்தராக வந்தீர் என்று சொல்லி இந்த வார்த்தை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்தராக, தேவனுடைய வெளிப்பாடாக, தேவனுடைய வெளிப்பாட்டின் கருவியாக அவர் இங்கே வந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே ஆண்டவராகிய இயேசுவை நாம் இன்னார் என்று அறிந்திருக்க வேண்டும். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் அந்த 4 சுவிசேஷத்தை வாசிக்கிற பொழுது இயேசு இன்னார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவர் எப்படிப்பட்ட, அவருடைய குணம் என்ன, அவருடைய வெளிப்பாடு என்ன, எதற்காக வந்தார், அவருடைய சிந்தனைகள், செய்கைகள் எப்படி ஊழியம் செய்தார் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, நிருபங்களை வாசிக்கிற பொழுது பவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை குறித்தும், அவருடைய மகத்துவத்தை குறித்தும், அவருடைய அன்பை குறித்தும், அவருடைய ஊழியத்தை குறித்தும் மிக அழகாக எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். வேதத்தை வாசிக்க இயேசு இன்னார் என்று அறிந்து கொள்ள முடியும். பிதாவை பார்க்க அவர் எந்தளவுக்கு பரிசுத்தர் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இயேசுவானவர் பிதாவுக்கு அடுத்தபடியாக, அல்லது பிதாவுடைய வெளிப்பாடாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறதை பிசாசு அறிந்திருக்கிறான். நாம் இயேசு யார் என்றும், அவருடைய வெளிப்பாடு என்ன, அவருடைய மகத்துவம் என்ன என்று சொல்லி அறிந்து கொள்கிற பொழுது நாம் இன்னும் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும், பிசாசை வெல்ல முடியும். நாம் கிராமங்களுக்கு போகிற பொழுது பிசாசை நாம் விரட்டவே தேவையில்லை, அவனே ஓடுவான். நான் பிசாசு பிடித்துள்ளக்காக நான் உபவாசிக்க தேவையில்லை, அவனே ஓடுவான். காரணம், அந்த வல்லமையோடு கூட போகிற பொழுது
அவன் அலறி ஓடுகிறவனாக இருக்கிறான். ஆகவே இயேசுவின் ஊழியத்தை நாம செய்வோம். ஆண்டவருடைய ஆசிரியர் பரிசுப்பிக்கலாம். பரிசுப்பிதார் நாளுக்காக சோதனை முறை கேட்ட பாதுகா நன்றியானவரே. இந்த பூமியில் நாங்கள் பிசாசுக்கு ஒரு சவால் உள்ள வாழ்க்கை வாழும்படியாய், பிசாசுக்கு சவால் உள்ள வாழ்க்கை வாழும்படியாக வாழ கிருபை செய்வீராக. பிசாசு எதிர்த்து நிற்கவும் ஆண்டவரே, அவனுடைய ராஜ்யத்துக்கு முடிவு கட்டவும் எங்களை பயன்படுத்துவீராக. உங்களுடைய கருத்தில் தாழ்த்து இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.